என்னன்னு சொல்லுமா? கம்பாயா தீட்டுறேன். எதுக்கு தீட்டுறீங்க? தீட்டாத அப்படியே ஆக்குனா அது அப்படியே ஆக்குனா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தீட்டினா உலக்கையில தீட்டி நல்லா தீட்டி அப்புறம் புடச்சி ஊற வச்சு மிக்சியில் போட்டு 2 சுற்று விட்டு எடுத்து வைக்கலாம். சோறாக்குற மாதிரியே. ஓ, அப்போ மிஷினில் கொடுத்தெல்லாம் அரைக்க தேவையில்லைங்களா? இதே நல்லா சரியாக அது பொறுன்னு வந்துடுங்களா? அது மிஷினுக்கு கொடுத்து அரைச்சி வச்சுருந்தா மாவு கெட்டு போயிடும். இதுனா அன்னன்னைக்கு ஆக்கிக்கலாம். ஓ, எத்தனை நாளில் மிஷினில் கொடுத்து அரைச்சா கெட்டு போகும்? அது 4 நாளைக்கு இருந்தால் மாவு பிடிச்சா அப்படி இருக்கும். ஓ, இது தீட்டாத அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாதுங்களா? அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சாக்கா ரெட்டு இருக்குதுல்ல, தீட்டு போட்டோம்னா தவிடு வரும். ஓ, ரெட்டோட சாப்பிடக்கூடாதுங்க. சாப்பிட்டா ரெட்டு சாப்பிடும்போது வயிற்று வலிக்கு பிள்ளைங்கள சாப்பிடாது. இது இப்போ தீட்டுறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். இப்போ நான் 4 கிலோ கம்பு தீட்டுனா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது எத்தனை கிலோ கம்புங்க? இது 1 கிலோ கம்பு. ஓ, 5 நிமிஷத்தில் தீட்டிடலாம். ஓ, சரிங்க. இது அன்னன்னைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, 1 டம்ளர் வேணுமோ 2 டம்ளர் வேணுமோ மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவீங்க. நம்ம அரிசி 2 டம்ளர் வைக்கிறோம்னா அந்த மாதிரி இது வச்சுக்கலாம். 2 டம்ளர் 1 டம்ளர் மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கிளறிடுறதுங்களா? இது தீட்டி பொடிச்சு வச்சுட்டா ஒன்றும் பண்ணாது. ஓ, சரிங்க. அரிசி மாதிரி ஆன் பண்ணுங்க. இப்போ முடிஞ்சிருச்சுங்களா? 3 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. 3 நிமிஷத்துலேயே தீட்டிட்டீங்க. அது தீட்டுறதுக்கு பொறுத்து இருக்குது. வேகமாக தீட்டுனா 3 நிமிஷம் தீட்டிடலாம். மெதுவாக தீட்டுனா 2 நிமிஷம் ஆகும். இது தண்ணி தொளிச்சு தீட்டுறீங்களா? அதில் கெட்டு போயிடாதுங்களா? அப்படி உண்டுனா தண்ணி அதிகமாக தண்ணி தொளிச்சுட்டுனா தீட்டு முற்பாடு ஒரு 1 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டா போதும். ஓ, சரிங்க. வெயிலில் இருந்து எடுத்து புடச்சி வெயில் வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா அன்னன்னைக்கு நம்ம அரிசி சோறாக்கிறதுக்கு போடுற மாதிரி ஊற வச்சுருந்து நைட்டு படுக்கும்போது ஊற வச்சுட்டா காலையில் எழுந்திரிச்சு அதை போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஆயிக்கலாம். ஓகேங்க. இப்போ புடைக்க போகிறீங்களா? போடுங்க. முக்கால் எடுத்துடணுங்களா? 1 நிமிஷம் இருங்க. முக்கால் எடுத்துட்டு வாங்க. ஓடுங்க. தம்முக்கால் இருக்குதுடா, ஒட்டைக்கால் தம்முக்கால். ஓ, இதுதான் கப்பின்னு சொல்றீங்களா? தவிடு பாரு, இவ்வளோ தவிடு போகுதில்ல. ஓ, இதுதான் வந்து உம்மின்னு சொல்றீங்க. இதுதான் உம்மி. இப்போ தீட்டு புடைச்சா தான் வரும். தீட்டாமல் அப்படியே வச்சுருந்தாலும் வராது. இதுதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இவ்வளோ தான். இப்போ பார்த்தியா,
இவ்வளோ தவிடு. இந்த ஒரு கிலோ கம்புக்கு இவ்வளோ தவிடு இருக்குதுன்னா 4-5 கிலோ திட்டினா எவ்வளோ தவிடு வரும்? ஒரு குடி தவிடு வரும். அதுதான் வயிற்று வலிக்கிறது. ஓ சரி. தீட்டி வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். கம்பு பழிச்சுன்னு அரிசியாட்டம் இருக்கும். இது வெறும் கம்பு மட்டும் போட்டு தீட்டுறீங்களா, கூட ஏதாச்சும் கலந்து போட்டு தீட்டுறீங்களா? வெறும் கம்பு மட்டும்தான். வெறும் கம்புக்கே இவ்வளோ தவிடு வருதுங்களா? 1 கிலோ தவிடு கையில் அள்ளி கட்டுங்க. பளிச்சுன்னு இருக்குது கம்பு. அவ்வளோ தவட்டோட வச்சுக்கிட்டு சோறாக்குன்னா எப்படி சாப்பிட்றது? சாப்பிடும்போது பார்த்தா உண்மையாக இருக்கும் சோறு கரைச்சி சாப்பிடும்போது. ஓ ரைட்டுங்க, சூப்பருங்க. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஊற வச்சு சமைச்சிடலான்னு சொல்கிறீங்க? அப்படியே ஊற வச்சு நம்ம எவ்வளோ வேணுமோ 2 டம்ளரோ 1 டம்ளரோ போட்டு ஊற வச்சுருந்து காலையில் எடுத்து மிக்சியில் போட்டு 2 சுற்று விட்டு அப்படியே எடுத்து சோற வைக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க.